You believe devil. I am the devil. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நம்ம இன்னைக்கான வீடியோவில் டேங்க்லேண்ட் கிரானிக்கல்ஸ் மனுவால நெக்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 14வது எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருக்கு. அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய ஒரு வீட்டை தான் வந்து காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே சில பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து நின்றுக்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டு அந்த வீட்டோட நேம் போர்டுமே வந்து காமிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த குதிரையை கூட்டிக்கிட்டு ஒருத்தன் வந்து போறான்ல. இப்ப அந்த இடத்துல இருந்து தான் வந்து சீன் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அந்த குதிரை கிட்டயுமே பார்த்து பொறுமையா சாப்பிடு, எல்லாமே உனக்கு தான். இவ்வளவு ஸ்பீடா வந்து சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு வயிறு வலி தான் வந்து வரும். ஏன் இதுக்காக இவ்வளவு ஸ்பீடா வந்து வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு வந்து இருக்கான். அந்த ஃபேமிலியில வேலை செஞ்சுட்டு இருந்தவனும் அப்படியே பின்னாடி பக்கம் போயிட்டு, எதுக்காக உன் மேல இவ்வளவு சேரு இருக்கு அப்படின்றது வந்து தெரியல. உன்னோட காலுமே இதே அளவுக்கான சேரு தான் வந்து இருக்கு. நீ எந்த அளவுக்கு வந்து அழுக்கா இருக்கு அப்படின்னா யங் மாஸ்டர்னோட நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவர் எந்த அளவுக்கு அழுக்கா வந்து இருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, அவர் இவ்வளவு ஸ்பீடா வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வர்றதுனால அவரு வந்ததுக்கான ரீசனுமே வந்து தெரியல. ஆனா அவரு வீட்டுக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, அவரு வந்ததை நினைச்சு ஃபேமிலி ஹெட் கொஞ்சம் சந்தோஷப்பட்டா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அவரு வந்து ஜெயிலுக்கு தள்ளுற நிலைமைக்கு வந்து போயிட்டாரு அப்படின்னா அது ரொம்பவே மோசமான ஒண்ணு. இதை நான் கனவுல கூட நினைக்க கூடாது அப்படின்ட்டு வந்து ப்ரே பண்றேன் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்றான். இப்ப டிராகன் பவுலியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பவுலியனை தான் வந்து காமிக்கிறானுங்க. அதுக்குள்ளதான் அந்த சோடா திருடிட்டு வந்தான்ல, அவனுமே வந்து போறான். அவனுமே அந்த டிராகன் பவுலியனோட கேட்டை பார்த்துட்டு, ஆத்தி எவ்வளோ பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாந்து வந்து பாக்குறான். என் மேல எவ்வளவு டெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு அவன் மேல இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் வந்து தொடத்தி விட்டுட்டு, அதாவது தட்டி விட்டுட்டு, இப்படி மட்டும் நான் வந்து போனேன் அப்படின்னா இது ரொம்பவே மோசம், நான் கொஞ்சம் தைரியமா வந்து உள்ள போகணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு கண்ணத்திலேயே வந்து சப்பு சப்புன்னு வந்து அடிச்சுக்கிறான். அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே கேட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறவன், அப்பா இந்த ஜாங்கோல யாருமே பண்ண முடியாத ஒண்ணு நான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே வந்து கத்திக்கிட்டே உள்ள வந்து போறான். அந்த இடத்துல ஒரு 3 பேர் இருக்கானுங்கல்ல, அந்த 3 பேர்ல சென்டர்ல இருக்கிறவன் இதோ இந்த ப்ளூ ஷர்ட்டோட அப்பா, அதாவது இந்த வில்ல பையனோட அப்பா அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வில்லனெல்லாம் இல்ல. லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆள் வந்து அவரோட தம்பி, ரைட் சைட்ல இருக்கிறது யாரு அப்படின்றது வந்து தெரியல. அதாவது அந்த ஃபேமிலி ஹெட்டோட தம்பி, ஓகேவா? நான் வந்து அப்படி சொல்றேன், இந்த பொடி பையனுக்கு தம்பி அப்படின்ட்டு வந்து நினைச்சுக்காதீங்க. அவனுமே சோடா கீழே வச்சுட்டு மண்டி போட்டுட்டு மரியாதை வந்து கொடுக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த இடத்துக்குள்ள வந்து வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து வாய்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, அப்பா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லிட்டு அந்த சோடை வந்து கையில எடுத்து வந்து காமிக்கிறான். கையில சாதாரணமா வந்து காமிக்கல, மண்டி போட்டுட்டு 2 கையிலுமே இந்தாங்க இதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு அதை வந்து காமிச்சிட்டு வந்து இருக்க, அதுக்கு அந்த ஃபேமிலி எட்டுமே ரொம்பவே கொடூரமா வந்து முறைச்சு பார்த்துட்டு, நீ இதை என்கிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு முக்கியமான மீட்டிங் அப்படின்றதுமே வந்து கண்டுக்காம உள்ள வந்திருக்க அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் அப்படின்னாலும் நீ ரொம்பவே சக்சஸ் தான் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்றாரு. அதுக்காக நீ எல்டர்ஸ் இருக்கிற இந்த இடத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா வர்றது ரொம்பவே தப்புடா கண்ணா அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு வந்து இருக்க, இப்போ மண்டி போட்டு இருந்தவன் அப்படியே தலைய கூட நிமிந்து பார்க்காம அப்படியே வந்து இருக்கான். அப்படியே அவனோட கையில இருக்கக்கூடிய அந்த சோடா கையில எடுத்ததும் அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லயே நைட் டைம்ல பார்ட்டியோட செமையா என்ஜாய் பண்ற மோட்ல வந்து இருக்கானுங்க போல. அந்த இடத்துல ஒரு சின்ன வாய்ஸ், இந்த ஜான்கோவுல 6 பெரிய ஃபேமிலியில இந்த ஃபேமிலியுமே வந்து ஒண்ணு. இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லா மெம்பருமே ரொம்பவே திறமையான ஒரு பவர்ஃபுல்லான வந்து மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இப்ப உன்னோட சோடா ஒருத்தன் திருடிட்டு போனான்ல, அவன் யாரு தெரியுமா? அந்த ஃபேமிலி ஹெட்டோட ஒரு பையன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாஸ்டருமே வந்து சொல்ல, ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. என்னது டாப் 6 செட்ல அவருமே ஒருத்தரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாயை வந்து பொழந்துடுறான். அது மட்டும் இல்லாம இதுதானே சுப்ரீம் செக்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவனோட பேரை வந்து சொல்லிட்டு செமையா வந்து ஷாக் ஆகுறான். ஹீரோவோட மாஸ்டர் என்ன அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்காரு. ப்ளூ மண்டை அந்த அளவுக்கு ஒன்றும் ஷாக் ஆகல, அப்படியே ஜாலியா வந்து சைலண்டா சிரிச்சுக்கிட்டு வந்து போறான். யோ என்னையா சொல்ற, இவ்வளவு பெரிய ஃபேமிலியில இருந்து வந்து அந்த பையன் வந்து என்னோட சுவாடை எதுக்கு திருடிட்டு போனோம்? அது மட்டும் இல்லாம இந்த சுவாடை திருடிட்டு வந்ததுக்காக எதுக்காக இவ்வளவு வந்து பெருமையா வந்து கொண்டாடிட்டு வந்து இருக்காங்க? இது அந்த அளவுக்கு என்ன பெரிய விஷயமா? இவங்க என்ன இந்த அளவுக்கு வந்து கொண்டாடுறானுங்களே, என்ன திருடிட்டு வர்றது அவ்வளவு பெரிய
பெரிய ஒரு நல்ல விஷயமா அப்படின்ற மாதிரியே வந்து கேட்க, டேய் நான் அதை அப்புறம் சொல்றேன், இது அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றதுனால தான்டா இவனுக்கு வந்து கொண்டாடுறானுங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு தான் உன்னோட ஸ்வாட திருடிட்டு வந்துட்டானுங்கல்ல அப்படின்ற மாதிரியுமே வந்து மாஸ்டர் சொல்ல, ஹீரோவுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறான். இப்ப மாஸ்டருமே வந்து சொல்றாரு, நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அப்பாவியோட கையில இருந்து இந்த ஸ்வாட வந்து திருடிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறியா? அதுதான் இல்ல. இவ்வளவு பேர் வந்திருக்கானுங்க அப்படின்னா அது வந்து வேற ஒரு ரீசனா தான் வந்திருக்கும். நான் சொல்லட்டுமா அது என்ன அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கான ரீசனுமே அவரே வந்து சொல்றாரு. இது நான் ஜாங்கோல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு லக்ல கிடைச்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டிட்டு வந்து போறாரு. இது தாண்டா உண்மை. அப்புறம் இவங்க தான் அப்பாவும் அப்புறம் அவனோட மகனும். இதுதான் இவனுங்களோட ட்ரூ ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள அப்படியே வந்து கூட்டிட்டு வந்து போறாரு. அந்த இடத்துல ப்ளூ மண்டைக்கு ஒண்ணுமே வந்து புரியல. என்னயா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து இருக்கான். ஹீரோவுக்கு இதை கேட்டது உடனே சரியான ஷாக்கு. டேய் திருட்டு நாயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செமையா கடுப்புல வந்து இருக்கான். இப்ப மாஸ்டருமே வந்து சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இது அந்த அளவுக்கு ஒன்றும் நல்ல விஷயமெல்லாம் இல்ல. நம்ம இந்த இடத்துல இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் இந்த ஸ்வாடோட ஓனர் வந்து இவன் தான், இவங்கிட்ட இருந்து அவன் திருடிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஸ்வாடை வாங்கிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்றாரு. உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோமே வந்து கேட்க, அதுக்கு மாஸ்டர் எதை பிளானா, டேய் சண்டை போடுறதாண்டா பிளானு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே, நீ என்ன நினைக்கிற நம்ம போய் தனியா கேட்டோம் அப்படின்னா கொடுத்துருவாருன்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா அவனுங்களோட பிரைடுக்காக எதை வேணும்னாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவானுங்க, இன்க்ளூடிங் அவங்களோட பையனா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு, இதுதான் இந்த முறைமல்ல இருக்கக்கூடிய டாப் 6 செக்டரோட பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா பெரிய ஒரு மைனஸ் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு பெரிய அளவுல வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றாரு. நம்ம இந்த மாதிரி வந்து பண்றது அந்த அளவுக்கு வந்து நல்லது இல்ல. நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து இனிமையா தானே வந்து மாறுவோம் அப்படின்ற மாதிரிமே வந்து ஹீரோ வந்து சொல்ல, நீ சொல்றது எல்லாமே வந்து ஓகே தான். ஆனா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருக்கணும். அதாவது அவனுக்கு எப்படி சொல்றானுங்க அப்படின்னா நம்ம வந்து மேடு டாக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றானுங்க. அதான் வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லாம வெறி பிடிச்ச நாய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றேன். ஹீரோ ஒண்ணுமே வந்து புரியாம என்னையா சொல்ற, என்ன மேடு டாக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாய பொளந்துட்டு வந்து இருக்கான். ஆமா, நம்ம இவ்வளவு மக்களுக்கு முன்னாடி வெறி பிடிச்ச நாய்ங்க மாதிரி போயிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே குறைஞ்சது 10 பேருக்கு மேல வந்து இருப்பாங்க. 10 பேருமே வந்து நார்மல் பீப்புளா இருக்கிற அந்த ஒரு ரீசன்னாலேயே நம்மளால நம்மளோட ஸ்வாட வந்து ரொம்பவே ஈஸியா வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காரு. அது என்ன எக்ஸ்பிளைன் அப்படின்னா, நம்ம வெறி பிடிச்ச நாய் மாதிரி நினைக்கிற இடத்துல கரெக்டா வந்து கடிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பம்பி வந்து பெட்டு மாதிரி வந்து போக கூடாது. கரெக்டான ஒரு இடத்துல வந்து கடிச்சாதான் நமக்கான பெனிஃபிட் அப்படின்றது கரெக்டா அக்யூரேட்டா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காரு. இப்ப ஃபேமிலியோட அந்த தம்பி இருக்கான்ல அவருமே வந்து வராரு. ஃபேமிலி லீடரோட தம்பி. ஓகேவா, இதுதான் ஒரே ஒரு வழி, இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லப்பா ராசா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமா வந்து சிரிக்க அந்த தம்பி பையலும் டே மச்சான் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஹாய் காட்டிட்டே வந்து வரான். அந்த இடத்துல ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றத வந்து நிப்பாட்டவே இல்லை. நம்ம உண்மையான ரியலான மேடு டாக் மாதிரி இருக்கணும், வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து சொல்லிட்டு வந்து இருக்க, ஹாய்டா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருமே வந்து வராரு. அதாவது லீடரோட தம்பி. என்ன நண்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு வந்து வர. இவனோட பேர் வந்து ஜென்யா அப்படிதான் வந்து போட்டு வச்சிருக்கானுங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து படிக்க வரல. ஏன் அப்படின்னா அந்த பேர் வந்து அவ்வளோ கன்றாவியா வந்து இருக்கு. அதாவது அவனோட பேரை சொல்லல, அவனோட முழு பேரை வந்து சொன்னேன். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஹீரோவோட மாஸ்டருமே, என்னடா நக்கல் பிடிச்சவனே, உன்னோட கை எப்படி வெட்டு போனது நல்லா இருக்கா, எப்படி ஐயா கொடுத்த சம்பவம் இன்னும் சிறப்பா இருக்கு போலயே, ஒரு நைட்டுமே உன்னோட கைய நீ சொரியணும் போல உனக்கு தோணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு வந்து இருக்க. டேய் 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 பாத்துடுறா, பக்கத்துல இருந்தவன் பயப்படுறான் பாடுறா. ஏன் ஆமா எனக்கு வந்து புரியல, நீ வந்து பாய்சனை வச்சு என்ன அட்டாக் பண்ண அந்த ஒரு ரீசனாலதான் என்னோட உயிர் வந்து போக கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து கையை வெட்டி எடுத்துட்டேன், அதுக்காக நீ தான் வந்து பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெருமை வந்து பேசிட்டு வந்து இருக்காத. அப்புறம் அவன் கூட இருக்கானே அவனுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் காமெடியான ஒரு பேச்சை வந்து போட்டுட்டு வந்து இருக்காங்க. அப்புறம் நண்பா என்ன ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ யார் கூடவுமே சேர்ந்து வந்து சுத்த மாட்டியே, என்ன விஷயம், இந்த சின்ன பையனை வந்து கூட்டிட்டு வந்து சுத்துற, யார் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இருக்க. இவன் என் கூட வரக்கூடிய ஒரு பிசிஷியன். அப்புறம் இவன் கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து வந்து இருக்கு. அந்த பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அது வந்து உங்களோட ஃபேமிலி கிட்ட தான். என்ன பிசினஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வந்து வாய பொளந்துட்டு வந்து இருக்க. நம்ம
நம்ம ஊருங்கள எல்லாம் பெல்ல வந்து தட்டுவோம்ல, அந்த மாதிரியே அந்த இடத்துல வந்து 2 கட்டைய தட்டிட்டு, எல்லாரும் இத வந்து கேளுங்க. ஃபேமிலியோட ஹெட் அப்புறம் அவங்களோட பையன் 2 பேருமே வந்து வராங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுக்க, அந்த இடத்துல ஒரு கால் ஒண்ணு வருது. அதாவது அந்த ஃபேமிலியோட ஹெட் அப்புறம் அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மூதேவி வந்து வரான். அவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த பொடி பையன் சோடா திருடிட்டு வந்தான்ல, இவனுமே வந்து நடந்து வந்து வரான். இப்ப அந்த சோடா வந்து காமிக்கிறானுங்க. ரொம்பவே புதுசா அப்படியே பளபளபளன்ட்டு வந்து இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து சரியான ஷாக்கு. ஆல் பாய்ஸ் எல்லாரும் கேளுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு நம்ம டிவைன் ரிலீக்க வந்து ஒரு வழியா வந்து அடைஞ்சிட்டோம். அதாவது டிவைன் ஸ்வாட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றானுங்க. இதை செலிப்ரேட் பண்ற விதமா எல்லாருமே தண்ணியை அடிச்சு கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனமே வந்து கத்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கரகோஷத்தோட யங் மாஸ்டர் வந்து வாழுங்க டிவைன் ரிலீக்க எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்பவே வந்து நன்றி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு கத்திட்டு வந்து இருக்காங்க. அந்த பொடிவாண்டுக்கு சரியான குஷி. ஆஹா நம்ம ஒரு வழியா சாதிச்சிட்டோம் வருமா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கான். எல்லாருமே அந்த கடவுளை ப்ரே பண்ணிட்டு சரக்கடிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு அந்த கப்பை வந்து முன்னாடி நீட்டிக்கிட்டு கடவுளுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து இருக்காங்க. அதாவது அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த கிளான் லீடர் வந்து வரான். எல்லாரும் இப்ப சரக்கடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து கத்த அவ்வளவுதான். அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்களுமே வந்து சரக்கடிச்சுட்டு வந்து இருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பையனை வந்து பார்த்தா அவன் செம ஜாலியா வந்து இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கு. பரவாயில்லடா நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து ஹீரோவும் மாஸ்டரும் வந்து இருக்கிறத இவன் வந்து நோட் பண்ண இந்த கிளான் லீடரோட தம்பிக்கு பயத்துல அப்படியே நடுங்குது. என்னடா பஞ்சாயத்து பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து பார்த்துட்டு வந்து இருக்க ஹீரோவும் மாஸ்டரும் ஒரே மாதிரி வந்து பாக்குறானுங்க. மாஸ்டர் லெஃப்ட் ஹீரோ ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்வாட் இந்த மோயாங் பையனு தான் இந்த சின்ன பையனு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து பார்த்துட்டு வந்து இருக்க. இது மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா QI கோரை வந்து கண்டிப்பா டெஸ்ட்ராய் வந்து பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அவனோட லைஃப் லாங் ஃபுல்லாவே வந்து ஜெயிலே வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இதை கேட்டதோட ஹீரோக்கு சரியான ஷாக்கு. என்னடா சொல்ற QI கோரை அழிச்சிருவானா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து இருக்கான். மாஸ்டர் இது உண்மையாவே QI கோரெல்லாம் வந்து அழிச்சிருவாங்களா? லைஃப் லாங் ஃபுல்லா வந்து ஜெயிலே வந்து இருக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்க அதுக்கு மாஸ்டருமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றாரு. நான் தான் முன்னே வந்து சொன்னேன்ல இது வந்து பெரிய ஒரு குடும்பம் அப்படின்றதுனால பெரிய ஒரு ஃபேமிலி அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே வந்து ஈஸியா வந்து பண்ணுவானுங்க. அப்படியும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட பிரைட் அப்படின்றது ரொம்பவே வந்து டேமேஜ் வந்து ஆகும். டேமேஜ் அப்படின்ற அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவனோட ஃபேமிலியே வந்து மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான வாய்ப்புமே வந்து இருக்கு. கண்டிப்பா அவனோட பேரை காப்பாத்திக்கிறதுக்காக இதை விடவும் மோசமான விஷயத்தை கூட அவன் வந்து பண்ணுவான். அது வந்து அவனோட சொந்த பையனா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்டருமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு வந்து இருக்க இப்போ ஒரே ஃப்ரேம்ல அந்த திருட்டு மூதேவியும் அப்புறம் அவனோட அப்பா அதாவது ஃபேமிலியோட ஹெட் 2 பேரோட போட்டோவையும் ஒரே இடத்துல வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளவே வந்து நினைச்சு பாக்குறான் என்ன கை காலெல்லாம் வந்து கட்டி போட்டுட்டு அவனை வந்து கோரெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயத்திலே வந்து இருக்க. கண்டிப்பா ஒரு ஸ்வாடுக்காக இந்த அளவுக்கு எல்லாம் வந்து கொடூரமா வந்து பண்ணுவானுங்க. இதை கனவுல கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பயத்துட்டு வந்து இருக்கான். அண்ணா வந்து திருட்டு மூதேவி அப்படின்னா ஜாலியா வந்து சிரிச்சுட்டு வந்து இருக்கான். இதை எதுவுமே வந்து கவலைப்படாம ஹீரோவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இல்ல நிறையவே வந்து கஷ்டப்படுறான். என்ன நம்மளால ஒரு ஆள் இப்படி பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நேரத்துல ஹீரோவோட கைய வேற ஏதோ ஒரு கை வந்து பிடிக்குது. டிசிஷன் டேங் நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்கிறேன் இதை மட்டும் எது காரணத்தை கொண்டு வெளியே வந்து சொல்லிடாதீங்க. அதுக்கு என்னால எவ்வளவு வந்து காசு கொடுக்க முடியுமோ கண்டிப்பா நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ப்ளீஸ் இதை வந்து யார்கிட்டயுமே வந்து சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து இருக்கேன். ஆனா அது வந்து அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து தயங்கிட்டு வந்து இருக்கான். ஏய் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்டர் வந்து லைட்டா ஒரு சவுண்டை விட அவ்வளவுதான் ஆள் அந்த இடத்துல வந்து மிரண்டறான். ஏன் அப்படின்னா மாஸ்டர் கொடுத்த லுக் அந்த மாதிரி இந்த லுக்லயே நான் ஃபிளாட் ஆயிட்டுங்க. அந்த அளவுக்கு கொடூரமா வந்து இருக்கு. நீ ஏதாச்சும் உன்னோட ஃபேமிலியை காப்பாத்தணும் இந்த ஸ்வாடை வந்து நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் நீ பண்ண கண்டிப்பா உங்கள எவனுமே உயிரோட வந்து இருக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்து இருக்க. கண்டிப்பா நாங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண மாட்டோம் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலையும் கீழையுமே வந்து பார்த்துட்டு வந்து இருக்கான். நான் உங்ககிட்ட பேசல நான் பிசிஷியன் கிட்ட தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையுமே வந்து விட அடா நீ எங்கேயாச்சும் நாசமா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்டருமே அந்த பக்கம் வந்து போயிடுறாரு. இவனுமே இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கு. பின்னாடி நிறைய சிரிப்பு சத்தம் எல்லாம் வந்து வருது. சாரிப்பா உன்னோட மாஸ்டரை தாண்டி என்னால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. பேய் அரைஞ்ச மாதிரி வந்து இருக்கான். ஏன் அப்படின்னா அந்த ஆளு அல்ற ஸ்டேஜுக்கே வந்து போயிடுறாப்ல. ரொம்பவே வந்து மோசமான ஒரு ஸ்டேஜ் அது. ஏன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அந்த இடத்துல மாஸ்டருமே வந்து நின்று இருக்க ஹீரோவுமே அதே இடத்துல தான் வந்து நின்று இருக்கான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் அந்த அளவுக்கு ஒன்னும் மோசமான விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நீங்க ஒண்ணுமே வந்து கவலைப்படாதீங்க இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு
ஒரு வாய்ஸ் ஒண்ணு வருது. அப்புறம் பக்கத்துல இருந்து மாஸ்டருமே நான் இத வந்து என்னாலயுமே வந்து புரிஞ்சுக்க முடியுது. நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்றது. ஆனா இது வந்து ரொம்பவே வந்து தப்பு. நான் இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து எடுக்கல அப்படின்னா, இது ரொம்பவே பெரிய ஒரு தப்பா வந்து போயிடும் அப்படின்ற மாரியுமே வந்து சொல்ல, இப்ப அப்படியே அப்பாவும் மகனையும் வந்து காமிச்சுட்டு திரும்பவுமே மாஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இந்த இடத்துல இருந்து அப்படியே நீ கொஞ்சம் வெளிய போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ட நீ ரொம்பவே வந்து குழப்பி வந்து விடுற அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடூரமா வந்து சொல்லிட்டு வந்து இருக்க. அந்த ஆளுக்கு என்ன பேசுறதுன்னே வந்து தெரியல. அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுறாரு. அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுக்குள்ள மட்டும் நீ வரணும்னு நினைச்ச அப்படின்னாலும் உன்னால வந்து வர முடியாது. ஏன் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறது நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல செம கோவத்தோட வந்து போக முழுமண்டைய வந்து பார்க்கணுமே லெக் பீஸ புடிச்சு வலின்னு வலிச்சிட்டு வந்து இருக்கான். அதாவது கடிக்க முடியல இருதால கடிச்சு ஆடடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடிச்சிட்டு வந்து இருக்க. அதே சமயத்துல மாஸ்டருமே வந்து பாக்குறான் எதுக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு கோவமா வந்து போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ள வந்தவன் அப்படியே அவனோட காலை மேல தூக்கிட்டு ஒரு அடி ஒண்ணு வைக்க ஆத்தி அந்த பவர் அப்படின்றது அதை எந்த அளவுக்கு வந்து சார்ஜ் பண்ணி அதை எந்த அளவுக்கு ஒரு பிளாஸ்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து பாருங்க. ஹீரோட மாஸ்டர் கண்ணுல அந்த அளவுக்கான ஒரு வெறி வந்து இருக்கு. ஹீரோவுக்கும் சரி அப்புறம் அந்த லீடரோட தம்பிக்கும் சரி சரியான பையன் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி தெரியாம வந்து இருக்க காலை தூக்குனவன் அப்படியே கீழே வந்து லேண்ட் பண்ற மாதிரி வந்து போக அவ்வளவுதான் லேண்ட் பண்ண அடுத்த செகண்டே பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே வந்து சரியான ஷாக்கு. யாரா இந்த கொடூரமான டீமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த லீடருமே வந்து பாக்குறான் யாரா அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன நண்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி மாஸ்டருமே வந்து செம சீனா வந்து கேட்டது மட்டும் இல்லாம சாரிப்பா என்ன மன்னிச்சிரு நீ இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பார்ட்டியை கொண்டாடும் போது நான் உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அந்த இடத்துக்குள்ள அந்த பையனோட ஃபேஸ வந்து பார்க்கணுமே இவன் தானே அந்த ஸ்வாடோட ஒரிஜினல் ஓனர் அத்தி இந்த இடத்துல இவன் என்னங்க பண்றான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அதாவது இந்த இடத்துல இவன் என்னங்க பண்றான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோட மாஸ்டருமே வந்து கையை காமிச்சிட்டு அந்த ஸ்வாடு என்னோடது இத வந்து திருடிட்டு வந்துட்டான் இந்த பொடிப்பாண்டு அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு பக்கத்துல வந்து கையை காமிக்க அவனோட ஃபேஸ வந்து பார்க்கணுமே அப்படியே தொங்கி போயிருது. கையை பார்த்தா இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருந்து திரும்பி இருக்கு. அந்த ஸ்வாடோட ஓனர் யாரு தெரியுமா அந்த சின்ன பையன் தான் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு ஹீரோ வந்து கையை காமிக்க ஐயா சாமி நான்ல சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து பதறி வந்து போயிடுறான். ஆர் யூ கிரேசி அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு என்ன காமெடி பண்றியா ரங்கா அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து வரான் ஹீரோ. அவ்வளவுதான் இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பாக்குறேன். ஒரு நைட் ஆயிருச்சு அப்படின்றது எனக்குமே வந்து தெரியுது. என்ன பண்ண நான் பேசிட்டு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி நான் வந்து எப்படி சொல்றதுன்னா நான் ரொம்பவே வந்து டிஸ்டர்பா இருக்கேன். அதனாலதான் வீடியோ வந்து அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா கரெக்டா வந்து ரெடி பண்ண முடியல. என்ன வந்து மன்னிச்சிருங்க. ஏன் டிஸ்டர்பா இருக்கேன் எதுக்காக என்ன ஏது அப்படின்றத நான் எப்பயாச்சும் நான் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்றேன். இதுக்கு மேல வீடியோ வந்து ரெகுலரா வந்து வரும். என்னால 2 சாப்டர் 3 சாப்டர் வந்து பேச முடியல. அதாவது அரை மணி நேரத்துக்கு உள்ள வந்து அதுக்கு மேல வந்து பேச முடியல அப்படின்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீடியோ மட்டும் வந்து பாருங்க. கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க அப்படின்ட்டு வந்து நான் நம்புறேன். பாருங்க வீடியோ வந்து பிடிக்கும். நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து அந்த இடத்த வந்து கரெக்டா வந்து சொல்லல அப்படின்னாலும் ப்ரோ நீ மிஸ்டேக் பண்ற அப்படின்ற மாதிரியாச்சும் வந்து சொல்லிட்டு வந்து போங்க. அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் நான் வந்து ஒரு டோங்கோ ஒன்று எடுத்திருக்கேன். பேரை வந்து சொல்லல. டோங்கோ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு கொஞ்சம் வந்து பேசினேன். பேசும்போதே வந்து எனக்கு கண்ணை கட்டிருச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து யூடியூப்ல வந்து பிரைவேட்ல போட்டு அப்லோட் பண்ணதுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு எடிட் பண்ணி அதுல இன்னும் கொஞ்சம் வந்து பேசி அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சைட்ல நான் இன்னொரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இருக்கேன். நான் அப்புறம் எஸ்எல் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரத்துல அதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து நம்புறேன். பாருங்க கண்டிப்பா என்னோட சேனல்ல ஒரு கொலாப் வீடியோ வந்து வரும். அது என்ன கொலாப் வீடியோ அப்படின்னா என்னோட டோங்வா இன்னொரு சேனல்ல ஜிகே வாய்ஸ் ஓவர் சேனல்ல வந்து ரிலீஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே வந்து இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரத்துல அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறேன். முடிஞ்சா நான் நாளைக்கு காலையில ஒரு வீடியோ அப்புறம் ஈவினிங் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஈவினிங் போட முடியல இல்ல மார்னிங் போட முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா நைட்டு 10 மணிக்குள்ள வந்து வீடியோ வந்து வந்துடும். கண்டிப்பா நீங்க எதிர்பாருங்க. எப்படின்னாலும் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சிலர் தான். ஒரு சிலர்னா ஒரு 5 to 6 பேர் தான் வந்து பார்ப்பீங்க. வீடியோ வந்து முழுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சந்தோஷம். சரி ஓகே எது எப்படியோ ஆல் த பெஸ்ட். எல்லாருமே வந்து சந்தோஷமா இருங்க.